ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மலை பார்த்தீங்கன்னாக்கா புலித்தலை மலை அப்படின்னு சொல்லிட்டு புலிகுண்டுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா சித்தூர்லேருந்து வரணும். இது சித்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் வரணும். அதனுடைய மலைக்கு தான் போகிறோம். உங்களுக்கு அது விரிவான நான் லொக்கேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மலைக்கு போகிறதுக்காக நாங்கள் பயணம் பண்ணுறோம். நீங்களும் வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஏறுற பாதை இதுதான். இது அடிவாரமே இப்படி இருக்கு. என்ன விஷயம்னாக்கா, இந்த மலை பார்த்திங்கன்னா சிவலிங்கம் மாதிரியே இருக்குது. முழுசாகவே ஒரு லிங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சித்தூர்லேருந்து நம்ம நேராக வந்தீங்கன்னாக்கா, அதாவது திருப்பதி போகிற ரூட்டு சித்தூர் வந்தீங்கன்னாக்கா, சித்தூர் நம்ம அந்த டர்னிங்கில் வளையக்கூடாது. அதை தாண்டி ஒரு பிரிட்ஜு வரும். அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் ரோடு ஒன்று வரும். அங்கே பார்த்தீங்கன்னா முருகனூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டால் சொல்லுவாங்க, முருகனூர் சொல்கிறாங்க. வழி மாறி போகக்கூடாது. கார்லேயோ டூ வீலரில் வரலாம். முருகனூர்னு கேட்டாக்கா அங்கேருந்து அந்த சபை உள்ள நுழைஞ்சி ரைட்டில் எடுத்துக்கணும். ஏன்னா சர்வீஸ் ரோடு கிடையாது பக்கத்தில். அந்த ரோட்டில் வந்தாக்கா அங்கே காவனூர் அப்படின்னு கேட்கணும். அதாவது புலி குண்டுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு. காவனூரில் சாரி பொன்னூர். பொன்னூர்னு கேட்டாக்கா அந்த ஊரில் பார்த்திங்கனாக்கா புலிகுண்டு அப்படின்ற ஒரு மலை. எக்ஸாக்டாக சொல்லணுனாக்கா அங்கே விசாரிச்சின்னு தான் வரணும். எக்காந்தத்தை கொண்டு வழி மாறி போயிட்டாக்கா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அங்கேருந்தே ஒரு 20 கிலோமீட்டருக்கு வந்துடுது. இது வந்தால் இந்த மலையை பார்க்கலாம். நாங்களே இப்போ தான் ஏறின்னு இருக்கிறோம். ஃபஸ்ட் டைமாக வரோம். கேள்விப்பட்டு தான் வந்தோம். நாங்கள் பார்க்கலாம் மேலே எப்படி இருக்காரு சிவன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி போகிறதுக்கெல்லாம் கம்பியெல்லாம் இருக்குது. நல்லா வாட்டமாக தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரம் ஃபுல்லாக வெறும் விழுதலே இருக்குது. மரம் ஒரே இலை கூட காணும். ஆனால் ஆலமரம். தட்சிணாமூர்த்தி நண்பர்களே, இதை பாருங்கள் பாட்டில். தயவு செய்து இந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா நம்மளே இந்த மலையுடைய சுகாதாரத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களை திருத்திக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லா மலையிலும் நான் போகும்போது வெள்ளையங்கிரி கூட போசல் பார்த்தேன். இந்த மாதிரியான பாட்டிலுங்கள்லாம் இருந்துச்சு. இது நம்மளா தெரிஞ்சு செய்கிற ஒரு தவறு. முடிஞ்ச அளவுக்கு கையிலே எடுத்துன்னு வந்துடலாங்க பாட்டில், நம்ம கொண்டு போகிற பாட்டில்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் மலையோட ஏஜ். எப்படி மலை பயணம் வர ஆசை இருக்கிறவங்களாம் இந்த இடத்துக்கு வரலாம். செமையாக இருக்குது. என்ன ஒன்று ஆந்திராவில் இருக்க வச்சு நம்மளுக்கு தெரில. ஆனால் வந்து இங்கே வரலாம் கண்டிப்பாக. 2 வீலரில் வரலாம், காரில் வரலாம், ஆட்டோவில் வரலாம், எப்படி வேணால் வரலாம். சரியான பாதை சித்தூர் வழி வந்தீங்கன்னாக்கா அதான் முருகன் ஊருன்னு கேட்கணும். நீங்கள் கேட்டு வர்றது தான் நல்லது. அந்த சபே உள்ள நுழைஞ்சி வந்தீங்கன்னாக்கா சபே உள்ள வந்து மறுபடியும் ரைட் எடுக்கணும். ஏன்னா அதில் சர்வீஸ் ரோடு கிடையாது. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்லேயும் தெலுங்குலேயும் போர்டு போட்டிருக்காங்க. பொன்னூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே புலி அதாவது புலித்தலைன்னு சொல்கிறாங்க, புலிக்கல் மலைன்னு சொல்கிறாங்க, இல்லை புலிகுண்டு, அது எப்படி வேணால் சொல்கிறாங்க. ஆனால் அதான் ஆச்சாச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு. அதை சொன்னால் இந்த மலைக்கு வந்துடலாம். கேட்டுக்கின்னு தான் வரணும். நீங்கள் நம்ம சித்தூர்லேருந்தே கொஞ்சது ஒரு 20 கிலோமீட்டர் தொலை வரும். இது ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, சில பேருக்கு ஏதோ இடம் சொல்லிட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, எங்களுக்கு வழியே தெரில அப்படின்னு பார்த்தா நான் ஒரு முறைக்கு 2 முறை சொல்கிறேன். ஆசைப்பட்டு வந்துட்டாக்கா இடம் தெரியாது போயிடுச்சேன் அப்படி அதுக்காக. அதனால் பக்கத்தில் எங்கன்னா கேட்டிங்கனாக்கா டீ கல்ல அந்த மாதிரி கேட்டிங்கனாக்கா அந்த கரெக்டான பாதையை சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆட்டோக்காரு அப்படி கேட்கணும். நான் அப்படி தான் கேட்டு வந்தேன். கண்டிப்பாக வந்து வழி கிடைக்கும். இங்கே மழை காலத்தில் தாமரை செல்லாம் வந்துக்குது. ஏதோ ஒரு சின்ன மூலிகை செடி இருக்குது. ஆனால் என்ன செடின்னு தான் தெரில. தண்ணி இருக்கும்போது இந்த தாமரையுடைய கிழங்கு முளைய ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட். எப்போவுமே மலைக்கு போனாக்கா நம்ம கையில் கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலை இது மாதிரி வர தடைகளில் போட்டுறாதீங்க வழியில். ஏன்னா இங்கே குப்பையை சேர்ந்து போச்சிங்கன்னு வச்சுங்க, அதனால் என்ன ஆகுனாக்கா இந்த பாதை அரிஞ்சிடும், இந்த குப்பை மக்காது. அதனால் எல்லாத்துலேயும் செய்கிற தவிர இங்கேயும் செய்யாதீங்க. இந்த மாதிரி மலைங்களில் போக சொல்லும் இந்த பாட்டிலுங்களை நீங்கள் கையில் எடுத்துன்னு போகிற பாட்டிலுங்களை மறுபடியும் கீழே எடுத்துன்னு வந்துடுங்க. பாருங்கள், இதை வந்து எடுக்க முடியல நல்ல வீடியோ, ஏன்னா ஃபுல்லாக இது இருட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தா பாட்டிலுங்க தான் இருக்குது பாருங்கள். அதனால் சொல்கிறேன், இது போகிற படிக்கட்டு முடிஞ்ச அளவுக்கு கையில் கொண்டு போகிற பாட்டிலுங்களை நீங்கள் திரும்ப எடுத்துன்னு வந்துடுங்க. சரி, நம்ம பயணத்தை தொடரலாமா? பாருங்கள், இந்த படிக்கட்டு தான் யாருன்னாப்பா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் இருட்டு, வெளிச்சம் கிடையாது. சிவாய நம்ம வரலையே ஃப்ளாஷ் போட்டு மேலே ஒன்று மின்னல் மாதிரி இதா. ஓகே சரி, ஆனாச்சா? இதுதான் பாட்டில். இதுக்கு மேலே ஃபுல் இருட்டு. இந்த மாதிரி பாட்டிலுங்கெல்லாம் வந்து தயவுசெய்து போடாதீங்க. இது வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வர பாதை மொத்தம் கோயிலுக்கு தான் வரோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கையில் எடுத்துன்னு வர பாட்டில் அதில் விசில் வச்சுட்டு வந்துடுறீங்க. அதனால் அந்த தப்பு செய்யாதீங்க. ஓகே, சப்போஸ் இதில் ஃபோன் வீழ்ந்துச்சுன்னா கூட என்னால் எடுக்க முடியாது. இருந்தாலும் இது உங்களுக்காக அந்த வீடியோ சிரமப்பட்டாவது. இதை பாருங்கள், எவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள்.
இதைத்தான் நான் தவிர்க்கணும்னு சொல்கிறேன். செம சூப்பராக இருக்குது. ஓம் நமச்சிவாயம். இதுக்கு மேலே கொஞ்சம் படிக்கட்டு கல்லால் கட்டப்படுது. கொஞ்சம் வழி தெரியுது. அது பாருங்கள், வழி தெரியுது பாருங்கள். ஓகே, ஒரு ஆள் ஏறாது முடியும். இங்கே பாருங்கள், இந்த பாறையோட பிளவு தான் இந்த வழியை. இதெல்லாம் வழி கிடையாது இதுக்கு. சிவபெருமான் பாருங்கள், இதுக்காக இந்த பாறையை பிறந்தாரு நான் தெரியல. சரி, சரியான காற்று. இந்த சந்தை இந்த பாறையை பாருங்கள், நம்ம மேலே வீரம் வரையே தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனால் தவறு நடக்காது சொல்கிறேன். பார்க்கறதுக்கு நம்ம தலைமையில் வீரம் மாதிரியே இருக்கும், ஆனால் அந்த தவறு நடக்காது. ஓகே, காற்று சந்தில் பூந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிளாக போகிற மாதிரி தான் வழி. சப்போஸ் யாருன்னா முன்னாடியோ பின்னாடியோ எதிர்கொண்டாங்கன்னா கூட ஒருத்தர் ஒதுங்கி தான் போகணும். அப்படி செமையாக இருக்கா. ஓகே, இது பாருங்கள், ஒரு பாறை பிளந்ததனுடைய கேப்பில் தான் நம்ம போயின்னு இருக்கோம். ஒரு ஐயா அந்த படிக்கட்டு விட்டு மேலே கொண்டோம். ஓகே, இதுதான் உச்சி. இப்போ அங்கே தான் போகணும். ஓகே, செம்மையாக இருக்குதுப்பா. ஓடிச்சு வந்து ஒரு ஐயா மலையோட எட்ஜுக்கு வந்துட்டோம். அந்த மலை ஒவ்வொரு மலையும் பாருங்கள் எப்படி பிளந்துருக்கு பாருங்கள். இந்த பிளந்த மலை மேலே தான் இந்த கோயிலே இருக்குது.
மலை மேலே ஒரு ஐயப்பா, சரணம் ஐயப்பா. ஓம் நம சிவாய சிவாய ஓம். ஒரு வழியாக சிவபெருமானும் வந்து அணிஞ்சிட்டோம். ஆனால் பூட்டி வச்சுருக்காங்க. இருந்தாலும் பார்த்துடுவோம். ஒரு கற்பூரத்தை கொளுத்தி பூஜையை போட்டு வந்துட்டான். கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி தான் எடுக்கிறேன். கண்டினியூஸ் இருந்துச்சுல்லது. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய 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 ஓம். ஓகேவா? அம்மனுக்கும் ஒரு சன்னிதி வச்சுருக்காங்க. இதுதான் மலை மேலே இருக்கக்கூடிய கோயில். முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஒரு கல் கொண்டு வரணும்னா ரொம்ப கடினங்க. வரவங்க கையில் தான் கொடுத்துருப்பாங்க. பர்வத மலை எப்படி கொஞ்சம் ஒரு கல்லை எடுத்துன்னு போய் சேமிச்சு செஞ்சாலும் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் சின்ன மலை தான். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்த. நல்லாயிருக்கு. செம்மையாக காத்தடிக்குதுங்க. எதிர்பார்க்கல இது. பாருங்க, இதை கல்லெல்லாம் அடிக்க வச்சுக்கிருக்காங்க. இதெல்லாம் என்ன வேண்டுதல் என்னன்னு தெரியல. காற்று செம்மையாக அடிக்குதுங்க.
பயிற்சிக்கும். இது வந்து மலையை ஒட்டி தான் போகுது பாதை. அதாவது வந்து கொஞ்சமாக வழி இந்த பக்கம் வீந்திரகுலம் சொல்லிட்டு கம்பி வச்சுருக்காங்க. இது பாருங்க. எவ்வளோ ஓரம் இருக்குது பாருங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணுங்க. சிவாய நமோ. யாருக்கெல்லாம் மலை பயணம் பிடிச்சிருக்குதோ அந்த மலைக்கு தாராளமாக வரலாம். அவ்வளோ ஒன்றும் கிரிட்டிக்கலான மலை இல்லை. கொஞ்சம் நெட்டாக இருந்தாலும் பாதைகள் நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மலையை குறைஞ்சி தான் பாதி அமைச்சிருக்காங்க. இப்போ ஏணி வழியே ஏறணும். இந்த மலையை வந்து 2 மலைக்கு இடையில் சந்து. இந்த பக்கம் ஒரு மலை, அந்த பக்கம் ஒரு மலை, இடையில் சந்து. இதில் படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. நமச்சிவாயம். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த மலையோட சந்தில் தான் இந்த படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. இதில் எந்த நேரத்தில் வந்து இங்கே விசேஷம் தெரியல, ஆனால் பௌர்ணமிக்கு நிறைய பேர் வராங்களாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தா அண்ணா நகரம் தெரியாது, அந்த அளவுக்கு சரியான போரையாக்குது போது. நல்லா நிசப்தமாக இருக்குது. ஓகே, இது மேலே ஃபுல்லாக இருட்டாக்குது. எங்குது ஏறி வர பாதையை பாருங்க எப்படி இருக்கு, செம்மையாக இருக்கா? பார்க்கலாம் வாங்க. அடுத்தது இது படிப்பாதை. இதுக்கு மேலே அந்த பக்கம் இருக்கிற ஆள் வாய்ஸ் மட்டும் கேட்குது. வவால் சத்தம். வவால் சத்தம் கேட்குதா? ஓகே, இதுக்கு மேலே கொஞ்சம் கிட்டியெல்லாம் இருக்குது பாதை. அந்த பங்குற ஆளே தெரியல. இது கூட தான் போய் வெளியே போகணும். எப்படி இருக்கு? போகலாமா? கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், பார்க்கலாம்.
இதுக்கு மேலே போகணும். ம் நம்ம ஆளுங்க பாரு, சந்தில் ஒரு சிந்து ஆட்டு விட்டு அம்பு விட்டுக்கிறாங்கப்பா யாரோ. ம் பா ம் இது வேற வழிப்பா, அப்படிதான் கீழே வர முடியாது. ம் அதான் சொன்னேன், ஒரு படிக்கட்டு ஒன்று பார்த்து. சரிப்பா, லிங்கம் எப்படி எடுத்துன்னு வந்திருப்பாங்க அந்த வழியில் டேடி? பார்த்து பார்த்து இரு. ம் இப்போ எதிர்மலேருந்து எடுக்கிற வீடியோ இது. சூப்பர் லொக்கேஷன், காற்று நல்லா அடிக்குது.
இது அந்த மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய மரங்கள். மலை மேலே உச்சியில் பாருங்க எந்த அளவுக்கு மரங்கள் இருக்குது. ஒன்றும் கஷ்டம் இல்லை, இங்கே வந்தால் ஜாலியாக இருக்கலாம். தங்கத்துக்கு இடம் இருக்குது. பருவதமலையில் போனால் கூட நம்ம தங்கத்துக்கு இடம் இருக்காது, ஒடியாந்துருவோம். ஆனால் இங்கே பாருங்கள் அருமையாக தங்கத்துக்கு இடம் இருக்குது. எங்கே வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மலையில் எப்போ விசேஷம் தான் தெரிய வரல. சேமையாக இருக்குல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பயணம் இதோடு முடியுது. மேற்கொண்டு இன்னொரு மலை எங்கன்னா கிடைச்சுன்னா இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் மற்ற மலைங்களுக்கு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை, இப்போ தான் முதல் முறையாக கேட்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். டேடி அது பாரு, அந்த கல்லு கழுவி தான், தேனி கழுவி. அது தேனி தான், அது தேனி கழுவி தான். கொசு இருக்கு, கொட்டினா தான் போகுது. மொத்தம் போயிட்டு பின்னாடி வரவரே தாங்கிடும். ரொம்ப கஷ்டம்தான். பருவதமலை, வெள்ளையங்கிரி, சதுரகிரியும் போயிருக்கேன். அப்படிங்களா? நம்ம